மதுரைக்காரங்க குழம்பு பொடி யூஸ் பண்ணி மீன் குழம்பு செய்ய போகிறோங்க. அதுக்கு நான் வானலியில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சூடாகட்டும். ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். கருவேப்பிலையும் வெள்ளைப்பூடும் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். வெங்காயம் சேர்க்குறேன். மீன் குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், சீரகத்தூள், கறி மசால் தூள் இதெல்லாம் போட்டு நம்ம எப்பயும் மீன் குழம்பு பண்ணுவோம். ஆனால் இப்போ இது எதையுமே போட போகிறதில்ல. அதுக்கு பதிலாக மதுரைக்காரங்களோட குழம்பு பொடியை இந்த பொடி மட்டும் போட்டு நம்ம இன்னைக்கு மீன் குழம்பு பண்ணுறோம். மதுரைக்காரங்க குழம்பு பொடி நான் ஒரு 2-2.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது ஒரு 300 கிராம் மீன் போட்டு ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தாராளமாக இது போதுமானது. ஒரே ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தக்காளி பழம் கொஞ்சம் மசிஞ்சு வேகிற வரைக்கும் இதை நம்ம மூடி வச்சிடலாம். நம்ம போட்ட தக்காளி, மசாலா பொடி இதையெல்லாம் சேர்ந்து நல்லா மசிஞ்சிருச்சு. ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி கரைச்சி வச்சிருக்கேன். அதை நம்ம இப்போ இதில் ஆட் பண்ண போகிறோம். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். குழம்பு இப்போ நல்லா கொதிச்ச உடனே மீன் பீசஸை போட்டுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ நம்ம மதுரைக்காரங்க குழம்பு பொடியை தவிர வேற எந்த விதமான மசாலா பொடிகளும் இதில் சேர்க்கவே இல்லை. வெங்காயம், பச்சை மிளகாய், வெள்ளைப்பூண்டு, தக்காளி, புளி தண்ணி, நம்ம மதுரைக்காரங்க குழம்பு பொடி, உப்பு இது மட்டும்தான் சேர்த்துருக்கோம். இப்போ குழம்பு கொதிக்கட்டும். இப்போ கொதிச்சிருச்சுல குழம்பு, எல்லா மீனையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சிடுறேன். ஒரு 2 to 3 மினிட்ஸில் மீன் வெந்துடும். ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் இருந்தால் குழம்பு அப்படியே அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும்.